அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சாதனைகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 55 60 ஆண்டுகள் சாதனைகளை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கலாம். சாதாரண அதிமுக ஆரம்பித்து 55 ஆண்டுகள் ஆகின்றன. 55 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள சூழ்நிலைகள், மாட்டு வண்டியிலே போய் கொண்டிருந்தோம், சைக்கிளில் சென்று கொண்டிருந்தோம், நடந்து சென்று கொண்டிருந்தோம். இன்றைக்கு நம்ம நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு சாதனைகள், ஏகப்பட்ட சாதனைகள் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, ஜெயலலிதா காலத்திலும் சரி, எடப்பாடியார் காலத்திலும் சரி, சாதனைகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நிறையாக சொல்லலாம். இருந்தாலும் இன்றைக்குள்ள காலகட்ட சூழ்நிலையில் எடப்பாடியார் அவர்கள் 4.5 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்தார். இந்த ஆட்சி புரிந்த காலத்தில் எவ்வளோதோ மக்களுக்கு, கொரோனா காலத்திலும் எவ்வளோ சலுகைகளை பொதுமக்களுக்கு செய்தார். அவர் செய்த சாதனைகள் எல்லோரும் மக்களுக்கும் தெரியும். கொரோனா காலத்தில் பொதுமக்களை ஒருவர் கூட சாக விடாமல் அந்த அளவுக்கு எடப்பாடியார் அவர்கள் சுகாதார வசதிகளும், மருத்துவ வசதிகளும், பொதுமக்களுக்கு பண உதவிகளும், சொசைட்டி மூலியமாக பல சலுகைகளையும் செய்து ஒரு உயிர் கூட போகாமல் அந்த அளவுக்கு பாதுகாத்தவர் இன்றைக்கு எடப்பாடியார் அவர்கள். அந்த எடப்பாடியார் அவர்கள் மக்கள் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு அதாவது ஏரி குளங்களை தூரெடுக்க வேண்டும் என்று ஏற்பாடு செய்தார். அந்த ஏற்பாடு பாதியில் நின்றுவிட்டது. அதை செய்தால் பூமி குளிர்ச்சியாகவும், பொதுமக்களுக்கு நோய்வாய் இல்லாமலும், விலைவாசி ஏறாமலும் எல்லா இதும் கிடைக்கும். காவிரியிலும் கொள்ளிடத்திலும் 15 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒவ்வொரு தடுப்பணை கட்டுவதும் ஏற்பாடு நடைபெற்றது. ஆனால் அது ஏற்கனவே நின்றுவிட்டது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது. ஆகையால் அந்த திட்டங்கள் நிறைவேறாமல் போய்விட்டது. மீண்டும் எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்திருந்தால் நிச்சயமாக அந்த ஏரி குளங்களை தூரெடுத்து காவிரியில் 15 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணையும், கொள்ளிடத்தில் 15 மைலுக்கு ஒரு தடுப்பணையும் கட்ட திட்டமிட்டிருந்தார். ஆனால் அந்த சாதனைகள் நடைபெறவில்லை. அதனால் பூமி கந்தக பூமியாக மாறி இன்னைக்கு தண்ணீர் பற்றாக்குறை காரணமாக மக்கள் எவ்வளோ இன்னல்களை அனுபவித்து வருகிறார். இதே எடப்பாடியார் அவர்கள் ஆட்சிக்கு வந்திருந்தால் நிச்சயமாக அந்த திட்டங்கள் நிறைவேறியிருந்தால் பூமி குளிர்ச்சியாகவும், விலைவாசி ஏறாமலும், பொதுமக்கள் எந்த ஒரு நோய்வாய் இல்லாமலும் இன்னைக்கு இருந்திருப்பார்கள். எடப்பாடியார் அவர்கள் 10,000 ரூபாய் பணம் ஆட்சிக்கு வந்தால் உடனே தருவதாக சொல்லியிருந்தார். மாதம் 2,000 ரூபாயும், வருஷத்திற்கு சிலிண்டரும் இந்த மாதிரி பல திட்டங்களை மக்களுக்கு அறிவித்திருந்தார். மாணவர்களுக்கு சலுகைகள் அறிவித்திருந்தார். வேலையில்லாத பட்டதாரிகளுக்கு சலுகைகள் அறிவித்திருந்தார். இந்த மாதிரி பல திட்டங்களை அறிவித்தவர் எடப்பாடியார் அவர்கள். இன்றைக்கு கால சூழ்நிலை, இன்றைக்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதால் எல்லாமே நின்று விட்டன.